இன்றைக்கி ஏஐயில் உள்ள ஃபஸி லாஜிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரியல் டைம் ப்ராப்ளத்தை எப்படி ஒரு ஏஐ ஒரு ப்ரிசிஷன் டிசிஷன் எடுக்குது, அதாவது ஒரு துல்லியமான டிசிஷன் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை புரிஞ்சிட்டாலே ஃபஸி லாஜிக்னா என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸி லாஜிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பூலியன் லாஜிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பூலியன் லாஜிக்னா ரெண்டு அவுட்புட் தான், ஒன்று 0 இல்லைனா 1, அதாவது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஆனால் இதுவே ஃபஸி லாஜிக்னா இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ட்ரூத் இருக்குது, அதாவது மெனி வேலிட் லாஜிக் இருக்குது. மோர் தென் 2 அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து இது வந்து மெம்பர்ஷிப் மேப்பிங்கில் இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஃபீலிங்கை வெறும் ஹாப்பி சேடுன்னு ரெண்டே இதுக்குள்ளே நம்ம லெவல் பண்ணாமல் சேட், மாட்ரேட் ஹாப்பி, வெரி ஹாப்பி, இந்த மாதிரி நிறைய லெவல்ஸாக நம்மளால் வந்து மேப் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவை தான் இந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் டிகிரி ஆஃப் ட்ரூத்தாக குவாலிஃபை பண்ணுது. இப்போது ஃபஸி லாஜிக்கில் இருக்கிற ஆர்கிடெக்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிறிஸ்ப் இன்புட், அதுலேருந்து நம்மளுக்கு ஃபஸிஃபிகேஷன் வருது. இந்த ஃபஸிஃபிகேஷன் வேல்யூ தான் வந்து இன்ஃபரன்ஸ் இன்ஜினில் ஒரு டிசிஷன் எடுக்குது. இந்த டிசிஷன் தான் ஃபைனலாக டீஃபஸிஃபிகேஷனில் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கிது. இப்போ கிறிஸ்ப் இன்புட்னால் என்ன? ரா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை தான் நம்ம கிறிஸ்ப் இன்புட்னு சொல்கிறோம். ஃபஸிஃபிகேஷனில் இந்த இன்புட்டை தான் ஃபஸி செட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபரன்ஸ் இன்ஜினாக டிசிஷன் எடுக்கிறது. இந்த டிசிஷன் தான் ஃபைனலாக டீஃபஸிஃபிகேஷனில் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி, ஆட்டோமேட்டிக் ஏசி எடுத்துப்போம். இது நம்மளோட ரூம் டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுதுன்னா சென்சார் மெஷர் வச்சு பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இந்த 25 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளோட கிறிஸ்ப் இன்புட். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட இன்புட். இந்த இன்புட் அது எங்கே கொடுக்கும்னா ஃபஸிஃபிகேஷனுக்கு கொடுக்கும். இங்கே மெம்பர்ஷிப் மேப்பிங்னு நிறையா இருக்குது. இப்போ 0லேருந்து 20 வரைக்கும் இருந்தால் கூல் அப்படின்னும், 20லேருந்து ஒரு 30 வரைக்கும் இல்லை 40 வரைக்கும் இருந்தால் அது வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னும், அதே மாதிரி அதுக்கு மேலே இருந்தால் வார்ம், ஹாட், அந்த மாதிரியும் மாற்றிட்டே இருக்கும். இப்போது நம்மளோட இன்புட் 25 டிகிரி செல்சியஸ்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் சொல்லுது. இதில் ஒரு மேப்பிங்க்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ கம்ஃபர்டபுள்னால் 0.8, வார்ம்னா 0.2, அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ கம்ஃபர்டபுளுங்கிறதால 0.8ங்கிற வேல்யூவாக இன்ஃபரன்ஸ் இன்ஜினுக்கு கொடுத்துரும். இன்ஃபரன்ஸ் இன்ஜின்னா அங்கே ரூல்ஸ் நிறையா இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சர் கூலாக இருந்ததுன்னா இப்போது ஏசியோட ஃபேன் ஸ்பீடை வந்து லோவாக வச்சுருப்பாங்க. இதுவே நம்ம டெம்பரேச்சர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா ஏசியோட ஸ்பீட் வந்து மாடரேட்டாக இருக்கும். இதுவே ரொம்ப ஹாட்டாக இருக்குது டெம்பரேச்சர்னால் ஏசியோட ஸ்பீட் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ ஃபஸிஃபிகேஷனில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஃபேனோட ஸ்பீட் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். அப்போது அதுக்கு வேல்யூ வந்து 50% அப்படின்னு கொடுத்துருது. ஃபேனோட ஸ்பீட் வந்து 50%ன்னு டீஃபஸிஃபிகேஷனுக்கு சென்ட் பண்ணிடுது. டீஃபஸிஃபிகேஷன் வந்து கிடைச்ச ஒரு அவுட்புட்டை ஏசி மோட்டாருக்கு கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஏசி மோட்டாருக்கு 50% கிடச்சதுனால ஃபேனோட ஸ்பீடை, ஏசியில் இருக்கிற ஃபேனோட ஸ்பீடை 50%ஆக மாற்றிடுது. இப்போ நம்ம ரூமோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஃபஸி லாஜிக்னா என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ புரியுதா அந்த எப்படி இந்த ஃபஸி லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னு? தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா 2 Observe Knowledge சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் மீ கஸ்தூரி.